இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 81வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கி பாருங்கள், பெற்றோர்களாக இருக்கலாம், ஒரு அதிகாரத்தின் நிலைமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்கள், முக்கியமாக தேவ ஊழியர்கள், இன்னும் ஜனங்களை நடத்துகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சை, நம்ம நடத்துகிற ஜனங்கள் நம்ம சொல்கிறபடி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆண்டவருக்கு அதான் ஒரு விருப்பம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். 13வது வசனத்துக்கு போயிட்டீங்கன்னாக்கா, என் ஜனம் எனக்கு என்ன செய்யவில்லை, ஹல்லேலூயா, ஹியர் லிசன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி பார்க்கும் பொழுது கேட்கறது ஒன்று, செவி கொடுக்கறது உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் காதுக்குள்ளே போகாது. நம்ம ஊரில் சொல்லுவோம், ஒரு காதில் போய் அடுத்த காதில் வெளியே போயிடுது அப்படின்னு. அப்படிலாம் போகாது. ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு அதன்படி நடக்காத நிமித்தமாக தான் இன்றைக்கி அனுபவித்து கொண்டிருக்கிற பல போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், சோர்வுகள், தடைகள் எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமாக மையமாக பார்த்தீங்கன்னாக்கா ஹல்லேலூயா, அதில் ஹல்லேலூயா, ஆண்டுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கறதுல இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என் ஜனமே கேளுன்னு சொல்கிறாரு. என்னென்னலாம் நம்மகிட்ட அவர் கட்டளையாக, இல்லை என்றால் அவருடைய வாஞ்சையாக, அவருடைய அறிவுரையாக நமக்கு சொல்லுகிற சில முக்கியமான காரியங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால் வருகிற ஆசீர்வாதமும் இங்கே இருக்கிறது. ஆனால் அதோடு கூட நிறுத்தவில்லை. ஆண்டவர் இயேசுவின் ஊழிய நாட்களில் அவர் செய்த அநேக அற்புதங்கள் மத்தியில் ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய போதனைகளை இன்றைக்கி முக்கியமாக ஒரு 5 முக்கியமான வசன பகுதியில் இன்றைக்கி ஜெபத்துக்காக நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த 81வது சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 8வது வசனம் ஒரு மையப்பகுதின்னு தான் சொல்ல வேண்டும். என் ஜனமே கேள் அப்படின்றார். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய நம்பிக்கை இருக்குது. இவங்க கேட்பாங்க நம்பிக்கொண்டே இருந்தார். 40 வருஷமாக கேட்கலை. அதை குறித்து இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறார். சங்கீதம் 95வது அதிகாரத்தில். இந்த சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம். 95வது சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஹல்லேலூயா அநேக காரியங்களை சொல்லிவிட்டு 8வது வசனத்தில் வரும்போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். அவங்க 40 வருஷமாக உட்கார்ந்து ஆண்டுடைய சத்தத்தை கேட்குறாங்க, ஆனால் மனம் திரும்பவில்லை, செவி கொடுக்கவில்லை, ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியவில்லை. வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் பொழுது அதை கேட்டு நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற சங்கீதத்தில் கர்த்தர் என்னென்னலாம் தம்முடைய ஜனங்களிடத்தில் கேட்கிறான்னு கேட்டால், நல்லா தேவனை துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும். அதான் முதல் காரியம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை கம்பீரமாய்ப்பான். கம்பீரம்னா என்ன சொல்கிறது, ஒரு அதாவது ஒரு கெத்தோடு கூட பாடணும். ஒன்றுமே இல்லாதவன் என்ன கெத்தாக நடக்கிறான் இன்றைக்கி உலகத்தில். பாருங்கள், எத்தனை தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, ஆனாலும் பாருங்கள் அப்படி ஒரு கம்பீரத்தோடு வர்றாங்க. தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய ஹல்லேலூயா மகிமையை இங்கே தரிசிக்க வந்திருக்கிறோம். கம்பீரமாய் கர்த்தரை பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், ஜாய்ஃபுல் ஷவுட். துதிக்கிற ஒரு சேனை இளமனும். 1-3 வசனங்கள் அதான். தம்புரு வாசித்து வீணை இணை ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அவசியம். தேவனை துதிக்கும் பொழுது நல்ல இசைக்கருவியோடு தேவனை பாடி, உங்கள் வீட்டில் கூட ஹல்லேலூயா நல்லா பாடி ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். தினந்தோறும் ஒரு பாட்டாவது நம்ம வாயிலிருந்து வர வேண்டாமா? கண்டிப்பாக. மாத பிறப்பிலும் நியமிக்கப்பட்ட காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம்
ஊதுங்கள் அப்படின்னு சொல்றார். 4-6 கடந்த நாட்கள் அவர் செய்த சில நன்மைகள், இஸ்ரவேலுக்கு பிரமாணம், யாக்கோபில் தேவன் விதித்த நியாயமா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த கட்டளை நல்லா துதிக்கணும். அதான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் செவி கொடுங்கன்னு சொல்லும்போது என்னத்துக்கு செவி கொடுங்க, என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் இந்த சங்கீதத்தில் எதெல்லாம் சொல்லியிருக்காரு முதல்ல நம்ம பார்க்கணும். அதில் தான் நல்லா துதிக்கணும், நல்லா இசையோடு தேவனை ஆராதிக்கணும். 2வது பாருங்க, 6-7 வசனங்களில் ஆண்டவர் செய்த காரியங்களை சொல்லுகிறார். தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகளை கூடைக்கு நீங்களாக்கப்படி எகிப்திலிருந்து விடுதலைப்படுத்தினதை சொல்லுகிறார். அதுக்கப்புறமா வனாந்தரத்து பாதையில் செய்த அற்புதங்களையும் சுட்டி காட்டுகிறார். நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உன் உக்கத்திரவழினே மேரிபாவின் தண்ணீர் இடத்தில். அன்றைக்கி பார்க்கும்போது யாத்ரா புஸ்தகம் 17வது அதிகாரத்திலிருந்து அந்த மேரிபா என்கிற இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவ ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் தண்ணீர் இல்லாத நிமிடம். 6 லட்சம் பேருக்கு ஒரு சொட்டு தண்ணியில்னால் எப்படி இருந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 1 or 2 days அப்படியே இருக்கும் பொழுது புழுதி, வெயில், இது மத்தியில் தண்ணி இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி முறுமுறுத்த பொழுது மோசையை பார்த்து கண்மலை அடிக்க சொன்னான். அடித்தால் தண்ணீர் நதியாய் புறப்பட்டு வந்து தான். எப்படி இருந்திருக்கும்பா அந்த தண்ணி குடிக்க எவ்வளோ நல்லா இருந்திருக்கு. எனக்குலாம் ஒரு ஆசை எப்பயுமே, அலையில் அந்த 5 அப்பம் 2 மீட்டில் நம்மளே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட தண்ணீர் குடித்தா எப்படி நல்லாயிருக்கும். அலையிலூயா. அற்புதங்களையெல்லாம் செஞ்சுருக்கேன். அவர் கேட்குற ஒரே ஒரு காரியம், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நட. எத்தனை அற்புதங்களை இன்றைக்கி இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல உட்காந்து யோசித்து பாருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து உங்கள் லைஃப்பில் எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கி பார்க்குற பிரச்சனையை பார்த்து முறுமுறுத்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க லைஃப் தேவையா? இன்றைக்கி நான் கேட்குறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் இன்னைக்கு உங்கள் காது திறக்கப்படுவதாக. என் ஜனமே கேள், நான் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு காரியம் தேவ ஜனங்களுக்கு தான் எழுதுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுறாரு, உனக்குள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதில் ஆண்டவருக்கு கொடுக்குற இடத்தை வேறு எதுக்கும் தேவ ஜனங்கள் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்குற ஸ்தானத்தையும் தேவனுக்கு மேலே, அவருடைய அல்லேலூய காரியங்களுக்கு மேலே எதையாவது மையப்படுத்தி விட்டால் அதுவே நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கர்த்தர் நமக்கு அல்லேலூயா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு இன்றைக்கி ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வருவோமாக. 11வது வசனத்தில், என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலனை விரும்பவில்லை என்று சொல்லி அதுலேருந்து அப்படி அந்த கோணத்தில் ஆரம்பிக்கிறார். 10வது வசனத்து தான் அடுத்த 3வது கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாயை விரிவாய் திற. இது எதை காட்டுகிறது என்றால், வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். என்று சொல்லும்போது ஒரு ஆவலை கூட குறிக்கலாம். ஆனால் அதிகமாக 2-3 இடத்துல நான் வாசித்த பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஜெப நிலைமையை குறிக்கிறது. வாயை திறந்து நல்லா சத்தமாக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் தேவ ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கூட இப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அவர் வம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்டு. தேவ ஜனங்களே, தனியாக ஜெபிக்கும் போது கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணி பழகுங்க. நீங்கள் நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் அதை நன்மையால் நிரப்புவார். அல்லேலூயா. வாயை மாத்திரம் இல்லை, வாழ்க்கையை நிரப்புவார். ஆனால் வாயை நிரப்புன்னு பல இடத்துல சொல்லியிருக்கார். சங்கீதம் 103வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது நன்மையான ஒரு வாயை நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 126வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது எங்கள் வாய் கேட்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் என்ன நிறைந்திருந்தது. ஏன்? ஆண்டவர் செய்கிற அற்புதத்தின் நிமித்தமாக. இன்னைக்கு தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாயில திரும்பி அப்புறம் துதியை வாயில நிரப்ப பண்ணுவார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன செய்கிறாரு? பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வெவ்வேறு கோணத்தில் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. பல தேவைகள், பிரச்சனைகள்னு சொல்கிறதோட எல்லாம் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் சில தேவைகளோடு தான் இந்த இடத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். அவரை நோக்கி ஜெபித்தால் அல்லேலூயா மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அவரை முதன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தால், அவரை தவிர வேறு யாருமே எனக்கு கிடையாதுன்ற அளவில் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்தால்
நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வரும்னு பாருங்கள். 13 16 வரைக்கும் பாருங்க. என் ஜனத்துக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில், முதலாவது சொல்றார் பாருங்க, ஆசீர்வாதம். சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றபடி நடந்தானா எதிராளி பற்றி வரி பண்ணாதீங்க. நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், உறவின் உற்றார் நண்பர்களுக்குள்ளே இருக்கலாம். எதிராளிகள் பற்றி பயப்படாதீங்க. அதில் எதிராளிகள் அவர் பார்த்துக்குவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் சந்தோஷத்துக்கு விரோதமாக போராடுறது மனுஷர் இல்லைங்க. ஒரு அசுத்தாவி போராடி, பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் பரிசுத்தத்தை இழந்து, நம்ம பரிசுத்தத்தை இழந்து, தேவனோடு இருக்கிற உறவை இழந்து, ஜப வாழ்க்கையை நிறுத்தி, சபைக்கு வர்றதை நிறுத்தி, கடைசியில் பரலோகம் போகிறத நிறுத்தி, அதான் உன்னுடைய நோக்கம். அதுக்கு அவன் எல்லாத்தையும் நடுவில் முட்டுக்கட்டை போல் வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் அதையே பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. நல்லா கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை முக்கியப்படுத்துங்க. மூன்றாவது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இதான் நம்ம செய்ய வேண்டியது. அவர் காட்டுற வழியில் நடக்கணும். இப்படி நடந்தால் அவர் சீக்கிரத்தில் நம்முடைய எதிராளிகள் என்ன செய்வார்? எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் தாழ்த்துவார். தேவ பிள்ளைகளே, இது கட்டுக்கதை கிடையாது, ஒரு கற்பனையும் கிடையாது, யாருக்கோ நடந்த ஒரு வேதாங்க கதை உங்கள் கதையாக மாறிடும், நம்முடைய கதையாக மாறும், நம்ம சாட்சியாக மாறும். நம்ம மாத்திரம் கர்த்தருக்கு செவி கொடுத்து நடந்தா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் வேலை, உங்கள் படிப்பு எது இருக்கோ அதை எதை வேதனைப்படுத்தி கொண்டு அந்த சத்ருவை, அந்த எதிராளியை கர்த்தர் மேற்கொள்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மாத்திரம் கர்த்தருக்கு செவி கொடுக்கறதை மையப்படுத்தி போவோம். அதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம். அடுத்து பாருங்க, சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்பு. அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் அடக்கப்படுவார்கள். 16 வந்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். உச்சிதமான கோதுமை நாள். இன்றைக்கி அவர் வழியில் நடந்தால் அந்த வழியில் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் காட்டுகிற வழியில் நடந்து வரும்பொழுது அங்கே ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங் இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அதில் கோதுமை தேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில், வேதத்தின் நாட்களில் அதுதான் செழிப்பின் உச்சக்கட்டம். ஆண்டவரை தேடி அவர் வழியில் நடக்கிறவர்களுக்கு சுற்றி இருக்கிற எதிராளிகளே ஆண்டவர் வீழ்த்தி தாழ்த்தி அவர்களை அடக்கி போடுகிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஒரு செழிப்பான பாதையில் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஏன் நம்ம அவர் சொல்லும்போது கேட்கணும்னு எதிர்பார்க்குறாருன்னா, அது படிக்கும்போது எனக்கு இந்த 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 81:7 நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். பாருங்க, எத்தனை நேரத்தில் இயேசுவே என்னை கூப்பிட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கார். நம்ம ஒரு வார்த்தை, நம்முடைய பெருமூச்செல்லாம் கூட கவனிக்கிறாரா? ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கும்போது கேட்குறாரு, அவர் பேசும்போது நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்குறது நியாயமா இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம சின்ன ஒரு ஜெபம் கேட்குறோம், ஆண்டவர் உடனே பதில் கொடுக்குறாரு, தேற்றிடும் வார்த்தையை கொடுக்குறாரு, வழி நடத்தலை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு. நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ, ஹல்லேலூயா. இன்றைக்கி 147:9 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஒரு காக்கா சத்தத்தை கூட கேட்குறாருங்க தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் முடிகிறதுக்கு முன்னால் நம்பிக்கை இழந்து பெருமூச்சு விட்டு நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பித்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டு தான் ஆண்டவர், ஹல்லேலூயா, நமக்கு அது பைபிளில் சரித்திரத்தில் எழுதப்படலைனாலும் கண்டிப்பாக அவர் மத்தியில் நிறைய பரிசுத்தவான்கள், ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தம், கானான் தேசத்தை சுதந்திரமாக தருவேன்னு சொன்னீரப்பா, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் எத்தனை வருஷம் ஜெபித்தார்களோ தெரியல, பெருமூச்சு விட்டு அழுதுருக்கிறாங்க. அதெல்லாத்தையும் கேட்டு நான் உன்னை பதில் கொடுத்தனே, வெளியே கொண்டு வந்தனே, வனாந்தரத்தில் எனக்கு செவி கொடுக்காமல் போயிட்டே அப்படின்றார். ஆண்டவர் இயேசு இடத்துல வர்றதுக்கு முன்னால் எவ்வளோ போராட்டத்தில் இருந்தோம். நம்ம ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுத்து, ஹல்லேலூயா, மன்னிப்பருளி சுகப்படுத்தி எங்கோ வாழ்ந்த நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம நம்பி ஒருத்தங்க கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் அவர் தான் கொடுத்துருக்கார். இன்றைக்கி நம்ம இருக்கிற சில நிலைமைகள்லாம் பார்க்கும் பொழுது இவனுக்கு எப்படா இது கிடச்சிதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் கொடுத்தாரு. அல்ல இறக்கப்பட்டு கொடுத்தார்ல. ஜெபத்துக்கு எத்தனை முறை நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு சாட்சி எல்லாருக்குமே இருக்கும். அந்த தேவன் நான் கூப்பிடும்போது நீ செவி கொடுப்பா அப்படின்றார். இன்றைக்கி மையமாக இன்றைக்கி நம்ம படிச்சுக்கிற ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஜனங்களாக இருக்கணும். இப்போ தான் முக்கியமான பகுதி. ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் 2 பகுதி.
அவருடைய கிரியைகளின் ஊழியம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தெயோப்பிலே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் 2 பகுதி பாருங்க. 1 செய்யவும் உபதேசிக்கவும், 2வது போதிக்கும், வார்த்தையினால போதிக்கும். 2 முக்கியமான பகுதிகள். செய்கிறது, அநேக காரியங்களை செய்தார், ஆனால் அநேக காரியங்களை உபதேசித்தார், போதித்தார். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்தால் தெரிஞ்ச காரியங்கள் தான். ஒரு 5 முக்கியமான வசன பகுதிகளை இன்றைக்கி வாசித்து உங்களுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சபையில் அந்த கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் அல்லேலூயா போதனைகளை கேட்டவர்களிடத்தில் வைத்து அவருடைய காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அஸ் என்ன எழுதி கொள்ளுங்க. அல்லேலூயா when he speaks to us, அவர் பேசும் பொழுது என்ன எதிர்பார்க்கிறார், இயேசு என்ன எதிர்பார்த்தார், அல்லேலூயா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சங்கீதம் 81 பார்த்தோம். ஆண்டவர் இயேசு என்ன எதிர்பார்த்தார். முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 12வது அதிகாரம் 39 41 வசனங்களை எடுத்து வாசித்தால் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் என்ன செய்தார்கள்? நான் வருத்தத்தோடு சொல்றாரு, இத்தனை வருஷம் நான் பிரசங்கித்திருக்கிறேன், ஒருத்தம் கூட மாறலையேப்பா, இது கடினமாக இருக்குது. உண்மையான மனம் திரும்புது. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நம்ம சபையிலும் எல்லா சபைகளுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல், அதான் முதல் கிரியை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் 37 வசனத்தை வாசிங்க. அவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். யோனா ஒன்றும் பெரிய 5 குறிப்பு அடங்கிய பிரசங்கம், 7 குறிப்பு அடங்கிய பிரசங்கம்லாம் ஒரே குறிப்பு தான். இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்பட போகுது. இன்னும் 40 நாளில் அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி ஒரே குறிப்பு தான். இன்னும் சில காலத்தில் இந்த உலகமே அழிக்கப்பட போகுது. அப்படி தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த குழப்பங்கள், போராட்டங்களை அற்பமாக எண்ணிடாதீங்க. தேவ ஜனங்களே, நம்ம வாழ்கிற நாட்கள் நிர்பந்தமான நாட்கள். இன்றைக்கி மனம் திரும்பலைன்னா அல்லேலூயா இத்தனை வருஷம் இந்த இடத்துக்குள்ளே வந்து ஐக்கியப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கும் துன்மார்க்கமான கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்றால், நினிவேல மனம் திரும்பி என்ன செய்தார்கள் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யோனா போய் பிரசங்கிக்கிற இன்னும் 40 நாளில் இந்த பட்டணம் அழிக்கப்படும்னு சொன்ன உடனே யோனா 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், இப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து முதல்ல மனம் திரும்புதல் வந்துச்சுன்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்துடும். உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை ரட்டு உடுத்திக்கும் தங்களை தாழ்த்து பொது ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல். அடுத்தது பார்க்கும்போது இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து உடுத்தி இருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலை உடுத்தினான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ண கட்டளையாக நினிவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்க்காமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அவரவர் தம் தம் பொல்லாத, இதான் ரொம்ப முக்கியமான காரணம், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா? இன்னைக்கு இயேசு வந்தால் கூட போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? இல்லைன்னா இன்றைக்கி மனம் திரும்புங்க. நீங்கள் பெரிய பரிசுத்தவானா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தூய்மை இருக்கா? பேச்சில் தூய்மை இருக்கா? வழிகளில் தூய்மை இருக்கா? இயேசு இன்றைக்கும் அல்லேலூயா பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியே இருக்கிற ஜனங்களை பார்த்து இல்லை, என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் இப்படி தாங்க மனம் திரும்பினார்கள். உணவெல்லாம் வெறுத்தார்கள். அல்லேலூயா. தங்களை தாழ்த்தினார்கள். மிக முக்கியமாக தங்களுடைய கைகளின் கொடுமைகளின் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் பொல்லாத வழிகளின் கைகளின் கொடுமையை வைத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போகலான்னு மாத்திரம் கணக்கு போட்டுறாதீங்க.
முடியவே முடியாது. அல்லேலூயா. மனம் திரும்பி ஆகணும். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை இப்போ ஒப்பு கொடுக்குற நேரம். அடுத்து நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:24 எடுத்து வாசித்தால், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன். இன்னைக்கு பார்க்கும் பொழுது வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். அப்படி செய்தால், அல்லேலூயா, இன்னைக்கு மனம் திரும்பினால் என்ன ஆசீர்வாதம்! தேவனுடைய கோபாக்கனைக்கு தப்பித்து கொள்ளலாம். அதான் முதல் காரியம். நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். தேவன் செய்யணும்னு நினைத்த தீங்கை செய்யாதபடி விட்டுட்டார். இன்றைக்கும் வாழ்க்கையில் உண்மையாக மனம் திரும்பினீங்கன்னா உங்கள் எதிர்காலம் சமாதானமாக இருக்கும். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் இங்கே வந்து கேட்டுட்டு போகிறது மாத்திரமல்ல, இதை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? வாழ்க்கையில் அதன்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால், கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவனை ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள், கர்த்தரின் வசனத்தின்படி அவங்க லைஃப்பை நடத்துகிறவங்க. அதுதான் இங்கே முக்கியம். லிவ் அக்கார்டிங் டு த வேர்ட் விச் யூ ஹியர். இன்னைக்கு தேவ ஜனங்கள் அந்த வசனத்தின்படியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்களையும் வசனத்தை கேட்டால் இப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. இங்கே வசனத்தை கேட்குறவங்கெல்லாம் அதன்படி நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்பொழுது சீக்கிரத்தில் உங்கள் எதிராளிகளை நானே தாழ்த்தி போடும். நீ ரொம்ப முயற்சி பண்ணவே வேண்டாம், நானே பார்த்துக்குவேன்றார். நம்ம மாத்திரம் அவர் வசனத்தின்படி நடந்து அதை மாத்திரம் முக்கியப்படுத்தி போயிட்டே இருந்தோன்னா, தேவன் நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா எவ்வளோ சத்துரும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நொடியில் எல்லாத்தையும் அடக்கி போட்டுருவார். ஒன்றும் உங்ககிட்ட வராதபடிக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மூன்றாவது பாருங்கள், ஒரு அற்புதம். லூக்கா 5வது அதிகாரத்தில் 4 முதல் 6 வசனங்களை வாசித்தால், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இயேசுவிடத்தில் அற்புதம் பெற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, அல்லேலூயா, ஒரு கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வார்த்தையின்படி வாழ்கிறது ஒரு பக்கம் இருக்குது. சில காரியங்களில் நம்ம கடமை சில இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சில உணர்த்துவார், இது நீ செய்ய வேண்டியது, அதை நான் செய்ய வேண்டியது. அல்லேலூயா. கானாவூரில் தண்ணி திராட்சை ரசமாக மாறணும்னா வேலைக்காரர்கள் அந்த 6 கற்சாடி தண்ணீரால் நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். அவங்க அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அந்த வேலைக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் ஏசு தண்ணி நிரப்ப சொன்னால், வேண்டாவது இப்போ நமக்கு வேறு வேலை இல்லை, அங்கே சேவிங்கை விட்டு இங்கே தண்ணி பிடிக்க சொல்கிறார் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி, ஏனோ தானோன்னு சொல்லி அரை அண்டா நிரப்பிட்டு போகிற நிறைய வேலையாட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்னாரு. ஆனால் பேதுரு என்ன செய்தார் பாருங்க, ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அவர் வலைகளை போடுங்கன்றாரு. இவர் ஒரு வலையை போட்டார். வலை கிளியத்தக்கதாக மீன் வந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நிறைய வலை போட்டுனாதான் ஒவ்வொரு வலையில் கொஞ்சம் மீன் போய் வலை கிழிஞ்சிருக்காது. இன்றைக்கி பாருங்கள், அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, புரியுதோ புரியலையோ நம்ம கடமையை ஒழுங்காக நம்ம செய்யணுங்க. வலை போடுறது நம்ம வேலை, அற்புதம் செய்கிறது அவர் வேலை. வசனத்தை கேட்கிறவர்கள் அந்த அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. லாசருவின் கல்லறை ஓரத்தில் கல்லை புரட்டி போடுங்கன்றார். இது போல தான் பாருங்கள், இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற எல்லாரும் நம்ம லைஃப்பில் நம்ம சில காரியங்களை செய்யணும். வசனத்தை கேட்டு நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும். மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாய் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30 பலன் தர வேண்டும் என்றார். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு சுவாபத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். கனி வெளிப்படணும், பலன் வெளிப்படணும், ஃப்ரூட். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும் பொழுது வசனத்தை கேட்டு வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம், யோவான் 5வது அதிகாரம் 25லிருந்து 29 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பாருங்க, பாவத்தில் மரித்து கிடக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உயிர் அடையணும்.
ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டு மனம் திரும்பணும். முதல்ல வசனத்தை கேட்டு, ரெண்டாவது அதன்படி வாழணும். வசனத்தை கேட்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். நாலாவது வசனத்தை கேட்டு பலன் கொடுக்கணும். வசனத்தை கேட்டு ஒரு உயிர்ப்பித்தல் சபைக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது போல ஒரு ரிவைவல் த்ரூ த வேர்டு நம்ம சர்ச்சில் வரணுங்க. ஹல்லேலூயா. அது வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் வரப்போகுது. 29வது 28வது வசனத்தில் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் இருக்க மரித்து கிடக்கிற கல்லறையில் இருக்கவங்களாம் ஒரு நாள் சத்தத்தை கேட்டு எந்திரிக்க போகிறான். எல்லா கல்லறையும் ஒரு நாள் திறக்க போகுது. எப்படி திறக்கும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு தான் கல்லறை திறக்கும், சும்மா கிடையாது. ஆண்டுடைய சத்தம் பெரிய ஆரவாரத்தோடும் பிரதான தூத சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வரப்போகிறார். கர்த்தர் பெரிய ஆரவாரத்தோடு வரப்போகிறார். அந்த ஆரவாரத்தின் சத்தம் இன்னைக்கு நம்ம சத்தம் அவருக்கு கேட்குது. ஒரு நாள் அவர் சத்தம் நமக்கு கேட்க போகுது. ஒன்று உயிரோடு இருக்கிற நாமும் இல்லை கல்லறையில் இருக்கோம், யாராக இருந்தாலும். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையாகி வசனத்தை கேட்டு வாழணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எல்லோரும் எலும்பி நின்று ஒப்பு கொடுக்க போகிறோம். கைகளை உயர்த்தி நல்லா ஜெபம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு முதலிடம் நாங்கள் கொடுக்கணும்ப்பா. உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கணும். உம்மை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வந்துடக்கூடாது. உமக்கு மேலே ஏதாவது ஒரு காரியம் எங்கள் லைஃப்பில் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துறதுக்கு மேலே ஏதாவது ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா அடக்கப்படணும். குடும்பங்களை கெடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படணும். வீடுகளுக்கு எல்லா செழிப்பு ஆசீர்வாதம், கைகளின் கிரியைகளின் ஆசீர்வாதம். ஆண்டவரே, கோதுமையின் தேனையும் கொடுப்பேன்னு சொன்னீங்க ராஜா. இப்படியாக ஹல்லேலூயா அத்தியாவசியமான தேவைகள் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா வசதிகளையும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். காலி படகெல்லாம் நிரம்பணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தண்ணீர்லாம் திராட்சரசமாக மாறணும். ஆண்டவரே, குருட்டு நிலைமைகள்லாம் மாறி பார்வை அடையணும். கல்லறையெல்லாம் திறந்து ஆண்டவரே 4 நாள் மரித்து கொடுக்கிறவங்க வெளியே வரணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒழுங்கின்மை வெறுமையுமான பூமியில ஆண்டவரே தகவனை உடைய வார்த்தை வெளிப்பட்டு வெளிச்சம் வந்ததே ராஜா. ஒழுங்கின்மை வெறுமையா இருக்கிற குடும்பங்கள்ல உடைய வார்த்தையாகிய வசனம் வெளிப்பட்டு வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, புதிய சிருஷ்டிப்புகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, புதிய ஆண்டவரே வழிகள் திறக்கட்டும். எல்லா தடைகள் நீங்கட்டும் ராஜா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒவ்வொரு குடும்பமுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்படணும், கட்டப்படணும், உயர்த்தப்படணும் ராஜா. ஆசீர்வதித்து நீரை வழி நடத்த ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை நல்ல பிதாவே.